சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா யாரை பார்த்தாலும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக தான் தள்ளிக்கும் போவேன் இல்லையா, டக்கு டக்குன்னு தள்ளிக்கும் போகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக அந்த நான் வந்து கமெண்ட் பண்ணிடுவேன். சூப்பராக இருக்குண்ணே, அண்ணன் நல்லா இருக்குண்ணே, அண்ணன் நிறைய பேரை ரசிப்பேன். நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசை. யார் யாரை நான் ரசித்து பண்ணுறேன் அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு ஒரு வீடியோ பண்ணணும். ஆனால் வந்து என்னை வந்து நான் வந்து ரசிக்கிறேன். ஆனால் நம்மளை வந்து ஒரு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து எல்லாரையுமே வந்து இப்போ வந்து பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளாக தான் ஃபாலோவிங் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக ஃபாலோவிங் வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளுலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஆளுலையும் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பார்க்கும்போது. அது இந்த இதில் தெரியாது. ஏதோ இன்ஸ்டாகிராம் பார்த்தோம்னா தெரியும். இன்ஸ்டாகிராம் நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம், நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிலாம் தெரியுமா? அதில் போய் பார்த்தோம்னா அவங்களாம் 10 பேர் ஒரு பார்த்தா 10க்கே அப்போ 10 லட்சம் பேர். அதில் இது ஒரு மில்லியன் கணக்கில் உள்ள ஆள்லாம் போய் பாருங்களேன். அவங்க அதிகபட்சம் ஃபாலோ பண்ணுறவங்கள 20 பேர் 20 பேர் தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே இதாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னடா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? நம்மளும் ஒரு வீடியோ தானே போடுறோம். நம்மளும் ஒரு வீடியோ அவங்க வந்து அவங்க வந்து நம்மளை வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் நம்ம போய் கமெண்ட் பண்ணிட்ட உடனே அவர் வந்து அந்த ஹார்ட்டு போட்டுறாங்க. நம்ம கமெண்ட் பண்ணால் அவங்க வந்து உடனே நம்ம ஹார்ட்டு போடுறாங்க. அதுக்கு டைம் கிடைக்கிது. அப்போ நம்ம போடுற வீடியோவுக்கு அவங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? வச்சு பாருங்கள். நம்ம வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது அவங்க. ஆனால் அவருடைய வீடியோவுக்கு நம்ம போய்ட்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம வேகமாக கமெண்ட் பண்ண, ஆனால் நல்லா இருக்கும், சூப்பர்ண்ணே, நீங்கள் என்னென்ன இப்படி கலக்கிறீ அப்படின்னு கமெண்ட் பண்ண நிமிஷத்தில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஹார்ட் வரும். ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் வரும். ஆனால் நம்ம வீடியோவுக்கு வந்து இது வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்க எதுவும் பண்ணதே இல்லை. நம்மளை விடுங்க, நம்ம இப்போ வளர்ந்து வர்றோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஆளுங்க யார்கிட்ட வேணும் கேட்டு பாருங்கள். இதுமாரி பில்லியன் கணக்கில் உள்ள ஆளுங்க யாருமே மற்ற ஆள் கீழே போய் ஒரு ஆளை வந்து நம்ம வந்து ஊக்குவிப்போம் போவோம் அப்படின்னு என்னன்னே தெரியல. அதை பற்றி லைவில் இதெல்லாம் இல்லை, கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியலை. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் வாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணித்தானே. அதெல்லாம் ஒரு குமுறல் தானே, மனசுக்குள்ள உள்ள குமுறல் தானே. இப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் எல்லோரையும் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நீங்களும் கமெண்ட் பண்ண மற்றவங்களை கமெண்ட் பண்ணணும் இல்லையா? அதையே நீ பண்ண மாட்டேறிய. அப்போ நீங்கள் என்ன முன்னாடி உள்ள ஆளுங்க நம்ம வந்து வளர்ந்து முன்னாடி நிற்கிற ஆளுங்க தான் பின்னாடி திரும்பி பார்த்து, தம்பி நீ இப்படி வரணும், இந்த வழியாக வரணும், இந்த வழியாக போயிடாதீங்க, இந்த வழியாக வாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அவங்க இப்போ நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டுவிடுறாங்க. ரைட்டு, நம்ம நல்லது. நம்ம வந்து அந்த வீடியோ போய் பார்க்குறோம், நம்ம வளர்ந்து வர்றதுக்கு ஒரு இது. ஆனால் நம்ம அந்த வீடியோவை பார்த்து நம்ம போகிற மாதிரியா, நம்ம அண்ணன் சூப்பர்ண்ணே, நீங்கள் பண்ணுறது சூப்பர்ண்ணே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வர மாதிரியா, கீழே வர மாதிரியா? கீழே வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து யாரோ ரைட்டு நம்ம இது பண்ணுறேன். ஆனால் வந்து திருப்பி நம்ம வந்து அந்த வீடியோவுக்கு வந்து இது லைக் பண்ணுறாங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, அது பண்ணவே மாட்டேன், பண்ணுறதே இல்லை. நம்ம இந்த சின்ன ஆளுங்க வந்து எல்லாம் யார் தெரியுமா? இந்த பற்றியில் சேனல் ஓப்பன் பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அவங்க மட்டும்தான் எல்லாரையும் ரசிக்கிறது. இந்த சேனல்னு ஒன்று ஓப்பன் பண்ணாத அவங்க மட்டும்தான் எல்லாரையும் ரசிக்கிறது, எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறது, எல்லாரையுமே இப்போ ஃபாலோ பண்ணுறது அவங்க மட்டும்தான். மீதி சேனல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 200 பேர் 300 பேர் வச்சுருந்தா அவங்க வந்து இது மில்லியன் அப்படி 1000 இப்படி போயிடுச்சுனாலே மற்ற ஆளுகளை யாருமே இது சரி. நான் நினைப்பேன், ஒருவேளை பெரிய பெரிய ஆளாகிறதுக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷனாக தெரியல. 10 பேர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், 9 பேர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், 8 பேர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து நம்ம முன்னாடி போக முடியும் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷனா அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் மனசில். நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன். இதையும் நம்ம வீடியோ போட்டுவிடுவோம்.